நாம நீங்க இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, பாலா இயக்கத்துல வெளியே வந்திருக்கிற வணங்கான் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நம்ம அருண் விஜய் காது கேட்காது, வாய் பேச முடியாது, அவருக்குன்னு ஒரு தங்கச்சி இருக்கு. இப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அவர் கொண்டு போயிட்டு ஒரு வேலைக்கு சேர்த்து விடுறாங்க. இந்த ஆதரவற்றோர் இல்லத்துல வந்துட்டு அங்க பார்வை தெரியாதவங்க இருக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஆரம்பிக்குது. அவங்க குளிக்கும் போது அங்க ஒரு 3 பேர் வந்துட்டு எட்டி பார்த்துறாப்புல. அதுல 2 பொண்ணுங்க வந்துட்டு அருண் விஜய் சொல்லிடுது இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறத. உடனே அருண் விஜய் அதுல 2 பேர்த்த வந்துட்டு போட்டு தள்ளிட்டாரு. கடைசியா இருக்கிற ஒருத்தரை கண்டுபிடிச்சு எப்படி போட போறாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த படத்தோட வீதி கதையா வந்துட்டு அமைஞ்சிருந்தது. ஸோ இப்படி ஒரு நார்மலான ஒரு யூஸ்வல் டெம்பிள் ஸ்டோரியை பாலாவோட டைரக்ஷன்ல அவரோட முந்தைய படங்களும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தரத்துல வந்துட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஹீரோட கேரக்டரைசேஷன் பார்க்கும்போது பிதாமகன நமக்கு விக்ரம் வந்துட்டு ஞாபகம் வந்துட்டு தான் போறாரு. அது தவிர்க்கவே முடியல. ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்தது. எமோஷன் அழகா கனெக்ட் ஆயிருந்தது. அருண்ஜியோட தங்கச்சி கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோட போர்ஷன் நல்லா இருந்தது. இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹியூமராகவும் செகண்ட் ஆஃப் வந்துட்டு எமோஷனாகவும் அந்த ஒரு கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவா முடிச்சிருக்கோம் அப்படின்னு என்னோட எண்ணமா இருந்தது. மொத்தத்துல இந்த படம் தாராளமா ஒன் டைம் பார்க்கலாம். நீங்க இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. நன்றி.